சுருக்கமான நேரத்துக்குள்ள இந்த சிறு வார்த்தைகளை உங்க முன்னாடி வைக்க நான் விரும்புகிறேன். இந்த லெந்து நாட்களில் உண்மையாகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் நாமே நாம் அலசி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய மரணமானால் அல்லது இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையானால் நம்முடைய ஆத்மாவின் நிலைமை என்ன? ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு ஐஸ்வர்யவானை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் வீட்டு வாசலே படுக்கிற ஒரு பிச்சைக்காரன் லாசருவை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அவன் ஐஸ்வர்யவானாயிருக்கிறார், சம்பரமாய் அவன் சாப்பிடுகிறார், விலையுறந்த வஸ்திரங்களை உடுக்கிறார், அரண்மனையிலே குடியிருக்கிறார், பேருக்கும் பெருமைக்கும் கனத்துக்கும் மரியாதைக்குரியவனாய் உலகம் அறியத்தக்கவனாகவே அவன் ஆடம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் அவன் நினைத்ததெல்லாம் என்னுடைய அரண்மனை தான் தெய்வம், நான் உடுக்கிற விலையுறந்த வஸ்திரம் தான் தெய்வம், நான் உண்ணுகிற உணவுகள் தான் தெய்வம் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஜீவனுள்ள தேவன் தான் என்னை இவ்வளவு கனப்படுத்தி என்னை உண்மையான ஒரு ஐஸ்வர்யவானாக மாற்றுறது சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு இல்லாமல் போயிட்டு. ஆனால் அவனுடைய வீட்டு வாசலில் சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைய பெற்று அந்த தெருக்கள் கிடக்கிற நாய்க்களோட படுத்து கிடக்கிற ஒரு பிச்சைக்காரன் லாசருவை நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஒரு காரியத்தை ஆணித்தரமாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஐஸ்வர்யவான் பேரு பைபிள் இல்லை, பிச்சைக்காரன் பேரு பைபிள் இருக்குது. விருப்பம் இருந்தால் ஆமீன் சொல்லலாம். ஐஸ்வர்யவானுடைய பெயர்கள் தான் பதிக்க வேண்டும், அங்க இல்லை. ஆனால் பிச்சைக்காரனுடைய பேர் லாசரு என்று வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவனுடைய சரீரம் முழுவதும் பருக்கள். அந்த பருக்கள் இந்த ரத்தமும் சீழும் வடிவம் நாய்க்கள் நக்குகிறார்கள். நாயுடைய எச்சிகள் அவன் சரீரத்திலே படப்பட இன்னும் அவனுக்கு செப்டிக் ஆயிடும், இன்னும் அவனுக்கு வேதனை ஆயிடும், இன்னும் அந்த பருக்கள் பெருகும். ஆனாலும் அவனுக்கு ஆறுதலுக்காக நாய்க்கள் தான் இருக்கிறார். ஏன் இவனுடைய வீட்டு வாசல் இவன் படுக்க வேண்டும்? ஐஸ்வர்யவான் சாப்பிடும் பொழுது ஐஸ்வர்யவான் வாயின்னு கீழே விழுகிற துணுக்குகள், எச்சிகள், அதை பெருக்கி சாப்பிட்டு பிழைப்பதற்காக தான் அவன் அந்த வீட்டு வாசல்ல காத்து கிடக்கிறோம். ஆனால் அந்த எச்சி எடுத்து அவன் சாப்பிடுறதுக்காக போறதுக்கு முன்னே நாய்க்குட்டிகள் அதை எடுத்துக் கொள்ளுவார்கள். அதற்கும் அவனுக்கு வக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் அவன் நொந்து வெந்து சத்து உருகி வாழ்ந்திருக்கிற காலகட்டத்தில் அவன் யாரே நம்பணுமோ அவரை நம்பினாங்க. ஆமே, யாரை விசுவாசிக்கணும்? விசுவாசி. நம்ம எல்லாம் பாருங்க, நம்ம கொஞ்சம் வீடு சொத்து ஐஸ்வர்யம் இருந்தா தான் மேக்சிமம் ஏசப்பாவை நம்புவேன். நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டத்திலே பாடுகளிலே போனா இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் இருந்தா எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை வர வேண்டும், நான் ஏன் இப்படி பிச்சை எடுக்க வேண்டும், நான் ஏன் இப்படி வியாதிப்பட்டு கிடக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தூஷித்து மறுதலிக்கிற கூட்டம் தான் அதிகமாயிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குருத்தோல ஞாயிறன்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு பாடினவங்க தான் அடுத்த பகுதிகளை போய் பார்த்தால் பர்பாஸை விடுதலையாக்கும் இயேசுவை சிலுவையில் குரல் கொடுத்து அவர்கள் தான். இயேசுவிடம் அப்பத்தை வாங்கி சாப்பிட்டவங்க தான், இயேசுவால் தொடப்பட்டு சுகமாக்கப்பட்டவங்க தான், கண்கள் திறக்கப்பட்டவங்க தான், குஷ்டரோகம் சுகமாக்கப்பட்டவங்க தான், மரித்து உயிரோடு எழும்பப்பட்டவங்க தான், நன்மை அனுபவித்த மக்கள் தான். பர்பாஸை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையில் குரல் கொடுத்து சிலுவையில் அறையதுக்காக வழி நடத்தினார்கள். அந்த பக்கமா நான் போக எனக்கு இங்க நேரம் இல்லை. ஆனால் இந்த பிச்சைக்காரன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும், அவன் வாழ்க்கை இருள் சூழ்ந்திருந்தாலும், வாழ்க்கை முழுவதும் கசப்பா இருந்தாலும், மாற்றுவதற்கு ஒரு வஸ்திரம் இல்லை, தலை சாய்க்க வீடு இல்லை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாம நாய்க்களோட தெருவில் பிச்சைக்காரனாய் படுத்திருந்தாலும் அவனுடைய இருதயம் தேவனோடு கூட இருந்தது. அவனுடைய சிந்தனை இயேசுவோடு கூட இருந்தது. கொஞ்சம் காலத்துக்குள்ள இந்த வேதனை மாறும், கொஞ்சம் காலத்துக்குள்ள இந்த விளக்கு எரியும், கொஞ்சம் நாளுக்குள்ள இந்த கசப்பு மதுரமாய் மாறும், இந்த இருள் வெளிச்சமாய் மாறும். என் பாடுகள் முடிய போவது, என் வேதனைகள் முடிய போவது, என் துக்கங்கள் முடிய போவது என்று அனுதினமும் தன் இருதயத்தில் அவன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்திருப்பா போல் நான் விசுவாசிக்கிறேன். பைபிள் அப்படி நான் படிக்கல, ஆனாலும் நான் நம்புகிறேன் அவனுக்கும் தேவனுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. இந்த காலத்தில் இன்னைக்கு பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நான் பார்த்து கேட்கிறது, நம்ம வீட்டில் வேத புஸ்தகம் உண்டு, ஜெபம் உண்டு, ஆராதனை உண்டு, எல்லாமே உண்டு, கொடுக்கிறது உண்டு, ஊழியம் செய்கிறது எல்லாமே உண்டு. ஆனால் அனுதினமும் ஆண்டவரை நினைக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா பாருங்களேன். உயர்வுகள் வரும், தாழ்வுகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். எது வந்தாலும்
இயேசுவை மறுதலிக்கிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இயேசுவை கொச்சப்படுத்துகிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்க யோபு சரித்திரத்திலே போய் படித்தால், யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்கள் வாசிக்கிறது உண்டானால், எந்த இடத்தில் யோபு தேவனை விட்டு கொடுத்த மாதிரி நீங்க பார்க்க முடியாது. எங்கேயும் ஆண்டவரை கொச்சப்படுத்துற மாதிரி நீங்க பார்க்க முடியாது. யோபை குறித்து பரலோகம் கொடுத்த குட் சர்டிபிகேட், உலகத்தில் இவனை போல நீதிமான் இல்லை, இவனை போல உத்தமன் இல்லை. இவ்வளவு சோதனைகள் பாடுகள் வந்தும் யோபு தன் நாவாலே பாவம் செய்யவில்லை. முடிந்தால் ஆமீன் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு தன் நாவாலே பாவம் செய்யவில்லை. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரு மனுஷன் பக்தன் யோபு. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, சோதனைக்கு பஞ்சமா, சோதனைக்கு பஞ்சமா. ஒரே நொடி நேரத்துக்குள்ள எல்லா ப்ராப்பர்ட்டி அழிந்து போவது. அடுத்து கடைசியாக வந்த செய்தி என்ன? இதோ மூத்த குமாரன் குடும்பத்தில் உன்னுடைய 10 பிள்ளைகள் ஒருமித்த ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருக்கும் பொழுது காற்றடிக்கப்பட்டது, வீடு விழுந்து 10 பேரும் மரித்து போனார்கள். 10 பிள்ளைகளை வரிசை வரிசையாக படுக்க வைத்து தலைப்பாட்டில் நின்றவன் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளால சொல்ல முடியுமா? 10 பிள்ளைகளை பரிவரிசி ஒருத்தனையாக தப்பு வைக்கலாம் அல்லவா? ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், எருதுகள் எல்லாமே நஷ்டப்பட்டு மொட்டையடித்து நிற்கிற யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, வியாதியை கொடுத்து சோதிக்கலாமே. 2வது பிசாசு உத்தரவு பெற்று அவன் சரீரத்தை தொடுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்கள்? நீ அவன் சரீரத்தை எடுத்துக்கொள், ஆனால் ஜீவனை தொடக்கூடாது. எனக்கு ஜீவன் தான் தேவை, அவன் ஜீவனை தொடக்கூடாது. அதுக்கு எனக்கு உத்தரவு கிடையாது. அவன் மறுபடியும் வந்து தொடுகிறார். சரீரம் முழுவதும் பருக்களால் நிறையப்படுது, புழுக்களால் நிறையப்படுகிறது, வேதனை பெறுகிறது. யாருமே அவனை ஆற்றுவார் தேற்றுவார் இல்லை. சொந்த மனைவி அவளாக தேற்றுவார்னு பார்த்தால் அவள் வந்து என்ன சொல்லுகிறார்? போதும் உன்னோட பக்தி வைராக்கியம், தேவனை விட்டு தூஷித்து ஜீவனை விடு, தற்கொலை செய்து கொள்ள வழி கொடுக்கிறார். உன் துர்நாற்றம் என்னால சகிக்க முடியாது, உன்னை என்னால பார்க்க முடியாது. இந்த குரூர காட்சி. ஒரு சொந்த மனைவி அவனை தூஷிக்கும் போது அவன் சொல்லுகிறார், ஒரு பைத்தியக்காரியை போல பேசுகிறே, இதுவரைக்கும் நம்ம நன்மை அனுபவித்தோமே, இப்ப கொஞ்சம் தீமை அனுபவிப்போம். இங்க இருக்கிற யாராக ஒருவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேதம், கஷ்டம், நஷ்டம் வரும் பொழுது, நம்ம இவ்வளவு நாட்கள் நன்மை அனுபவித்தோம், இன்றைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிப்போம் என்று ஒருத்தராக சொன்னது உண்டா? யோசித்து பாருங்க. சொல்லி இருக்க மாட்டார். ஆனா யோபு அதையும் சொன்னார், அங்கேயும் பாவம் செய்யவில்லை. ஆமென். அப்படி உத்தமனாய் வாழ்ந்த யோபுக்கு மறுபடியும் சோதனை சிநேகிதர்கள் மூலமாய் வந்தப்பதும் சொல்லுகிறார், இந்த மாம்சம், இந்த தோல் இவைகள் அழுகி புழுபுழுத்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வெளியரங்கமாய் காணப்படுகிற கண்கள். சொந்த கண் என்று சொல்லும் நம்முடைய ஹிருதயத்தினுடைய கண்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிற தெரியல. இந்த மாம்சம் தோல்கள் அழுகி புழுபுழுத்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் அவரை காண்பேன். கடைசியாக அவன் சொன்னது, ஆண்டவரை நேர்முகமாய் பார்த்து சொன்னது, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்ம பேர்ல நம்பிக்கையாயிருப்பேன். அப்பா, நான் மரித்து டெட் பாடியா இருந்தாலும் என்னோட புணம், என்னோட டெட் பாடி உம்மை நம்பும். இதுதான் வார்த்தை. பரலோகத்தை அதிரச் செய்கிற வார்த்தை, பரலோகத்தை பிரமிக்க வைக்கிற வார்த்தை ஒரு பக்தன் வாய்ந்து வந்தது. இதிலும் அவன் நாவாலே பாவம் செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது எத்தனை பேர் சபை ஆராதனை தடை செய்து விடுகிறார்கள், ஜெபத்தை நிறுத்துகிறார்கள், பைபிள் ரீடிங் நிறுத்துகிறார்கள், ஆராதனை தடை செய்கிறார்கள், கொடுக்கிறதை நிறுத்துகிறார்கள். ஆனா இந்த பக்தர்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஆமென். அந்த யோபுக்கு கடைசியா கிடைத்தது என்ன? மனைவியை தவிர எல்லாமே டபுளா கர்த்தர் கொடுத்தார். நான் அன்னைக்கு இருந்திருந்தால் அவர் கொஞ்சம் பரிந்து பேசி ஒரு மனைவியை கூட எக்ஸ்ட்ரா கொடுங்கப்பான்னு சொல்லி இருப்பேன். நல்ல காலம் நானும் அன்னைக்கு இல்லை. மனைவியை தவிர எல்லாமே அவனுக்கு டபுளா கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற ஒருவனும் வெட்கப்பட்டு போன சரித்திரம் இல்லை. என் கருத்துக்குள்ளே அடங்கி இரு, ஏற்ற காலத்தில் நான் உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள். ஆனபடி தேவனுக்கு முன்பாக சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வரும்பொழுது இயேசுவின் சிலுவை பாடும் மரணத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இயேசு பெற்ற பாடுகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அவருடைய காயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் சிந்தின இரத்தத்தோட மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நினைக்கிறீங்க இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று இயேசுவின் காயங்கள் ஆர்ந்தது? இல்லவே இல்லை.
இன்றும் இயேசுவின் காயங்கள் ரணமாக தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிகள் எனக்கு தெரியல. இன்றைக்கு வந்த ரணம் ஆறவே இல்லை. ஏன்? அது ஆறினால் இந்த பூமியில சுகமளிக்கிற கூட்டங்கள் நடைபெறாது. இயேசுவின் தழும்புகளால் தான் நம்மளை சுகமாக்குறோம். எந்த பாஸ்டரும் படித்து பட்டத்தாரே டாக்டரேட் எடுத்து என்ன பொறுப்பில் வந்து நின்றும் எந்த பாஸ்டரால் ஒரு மனுஷனை சுகமாக்க முடியாது. எந்த மனுஷனாலே சுகமாக்க முடியாது. இயேசுவின் தழும்புகளால் மட்டும்தாமே சுகமாக்க முடியும். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையில உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அவர் சொல்லே ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்குது. வாங்க, இந்த பிச்சைக்காரன் லாசரு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, படுக்கிறதுக்கு இடம் இல்லாம, நாய்க்களோடு நொந்து வெந்து கிடந்த இந்த பிச்சைக்காரன் ஒரு நாள் மரிக்கிறார். அவனுக்கு மரணம் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவதூதன் வந்து அவனை எடுத்துக்கொண்டு போய் பரதீசில் ஆபிரகாமின் மடியிலே வைக்கிறார். பரதீஸ் என்பது பரிசுத்தவான்கள் இளைப்பாறக்கூடிய இடம். அந்த இடத்திலே ஆபிரகாம் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் மடியிலே அவனை கொண்டு வைக்கிறார். அவனை அடக்கம் பண்ண மாதிரி பைபிள்ல இல்லை. எந்த கல்லறை தோட்டத்தில் லாசருவின் கல்லறை நீங்கள் பார்க்க முடியாது. அவன் மரித்த உடனே அவனை எடுத்துக்கொண்டு போவதற்கு தூதர்கள் வருகிறார்கள். அப்படியான நான் நினைக்கிறேன், பிச்சைக்காரன் லாசரு மரிக்கும் பொழுது பரலோகத்திலே பரமபிதா எழும்பி நிற்கிறார். இயேசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறார். தூதர்களை அனுப்புகிறார். பிச்சைக்காரன் நாய்க்களோடு சொறிபிடித்து கிடந்தவன் மரித்து அவன் பரலோகத்துக்கு வரும்பொழுது அவனை வரவேற்பதற்காக ராஜாதி ராஜா சேனைகளோடு எழும்பி நிற்கிறார். நான் உங்களை கேட்கிறேன், நானும் நீங்களும் மரிக்கும் பொழுது இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுது. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழும்பதாமே அவன் கிறிஸ்தவனாய் கலப்படம் இல்லாம வாழ முடியும். அந்த மெய் கிறிஸ்தவன் மரிக்கும் பொழுது அவனை தான் வரவேற்கிறதுக்காக பரலோகம் எதிர்கொண்டு நிற்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறது? ஐஸ்வர்யவான் மரித்தார், அவனை அடக்கம் பண்ணினார். ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது எத்தனை பாண்டு செட்டு, எத்தனை வானவெடிகள், எத்தனை பூமாலைகள், எவ்வளவு அதிகாரிகள், எவ்வளவு கோடீஸ்வரன், பணக்காரன், ஆயிரக்கணக்கான கார்கள், என்ன வரவேற்பு! அவனை மரித்து அடக்கம் பண்ணுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எடுக்க வேண்டாம். அவன் பாதாளத்தில் செல்லும் பொழுது மரண வேதனை பெற்று இருந்தவனுக்கு தாகம் உண்டாயிட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்து முடிய போகுது. இங்க இருக்கிற என்ன மாதிரி சில வயசானவங்க முடிஞ்சிச்சு, நமக்கு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, நமக்கு அவ்வளவுதான், நம்ம சாக போறது, நமக்கு என்ன இருக்குது? நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். மரிக்கிற வரைக்கும் உள்ள காலங்கள் வேறு, மரித்த பிற்பாடுள்ள காலம் தான் மிக இம்பார்ட்டன்ட் ஆனது. மரித்த பிற்பாடு ஒரு மனுஷன் ஒன்னில் பரலோகம் இல்லாவிட்ட பாதாளம் போய்தானாக வேண்டும். மனிதனாய் பிறந்தவன் யாராயிருந்தாலும், எந்த கோத்திரம், எந்த குலம், எந்த ஜாதி, எந்த இடத்தில் இருந்தாலும் மனிதனாய் பிறந்தவனை ஆத்துமா ஒன்னு பாதாளம் போக வேண்டும், இல்லைங்கில் பரலோகம் போக வேண்டும். நித்திய நித்திய காலமாய் பரலோகம், நித்திய நித்திய காலமாய் நரகம், இந்த ரெண்டிடத்தில் போய்தானாக வேண்டும். மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் மற்றும் ஜந்துக்கள் எல்லாவற்றுக்கும் மாம்சம் உண்டு, தோற்றம் உண்டு, ஜீவன் உண்டு, பேர் உண்டு. ஆனால் ஆத்துமா கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் ஆத்துமா உண்டு. அந்த ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார். ஆத்துமாவின் பாவங்களை மன்னிப்பதற்காக தான் இயேசு காயப்பட்டு ரத்தம் சிந்தினார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை போக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நீங்க குளிக்கிற சோப்பினாலோ மற்ற எந்த பொருட்களாலும் பாவத்துக்கு பிராயச்சித்தம் கொண்டு வர முடியாது. நீங்கள் கொடுக்கிற கர்மமோ, தானமோ, காணிக்கைகளோ, பலிகளோ உங்களுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், பரலோகம் கிடைக்காது. ஆமென். பரலோகம் செல்ல வேண்டுமானால் இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட வேண்டும். உங்களுடைய வஸ்திரங்கள் இரத்தத்தால் துவைக்கப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். கரை திரையற்ற பரிசுத்தவானாய் இந்த உலகத்தில் நீங்க வாழும்பதாமே பரலோகம் நம்மளை வரவேற்பாராக. நான் ஒரு பெந்தெகோஸ்து பாஸ்டர் தான். உலகம் முழுவதும் பிரசங்கிக்கிறவன் தான். லட்சங்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துறவன் தான். நானும் கிறிஸ்துவின் கட்டளை மீறினால் எனக்கு பரலோகம் கிடையாது. நான் 1000 மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம், அநேகருக்கு அன்னதானம் பண்ணி இருக்கலாம், அநேகருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்திருக்கலாம், எனக்கு பரலோகம் கிடைக்காது.
நான் எவ்வளவு பெரிய ஸ்பீக்கரா இருந்தாலும் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு என்னோட பொறுப்பு தான். என்னை பாதுகாத்துக் கொள்ள பொறுப்பு என்னோட பொறுப்பு தான். ஆனா இந்த ஐஸ்வர்யவன் அதை செய்யல. ஐஸ்வர்யத்தை நம்பினான், அவனுடைய பேரையும் புகழையும் நம்பினார், பட்டத்தையும் பதவியை நம்பினார், வீட்டை நம்பினார், வஸ்திரத்தை நம்பினார், பெருமையை நம்பினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் வேதனைப்படுகிறார். தண்ணி தாகம் வந்தது. நீங்க நினைக்கலாம் நரகத்திலே போனா தண்ணி தாகம் வருமா? நிச்சயமா வரும். எல்லா உணர்வுகளும் அங்கே உண்டு. அங்கே ஐயோ ஐயோன்னு ஒரு குரல் மட்டும்தான் கேட்க முடியும். வேற எந்த சத்தமும் நம்ம அங்க கேட்க முடியாது. அப்படியானால் அந்த வேதனைக்குள்ள இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி அணையாது, அந்த புழு சாகாது. அக்கினிக்குள்ள புழு, அக்கினிக்குள்ள தேளு, அக்கினிக்குள்ள பாம்பு, குரோரமான வேதனை, குரோரமான வேதனை, நித்திய நித்திய காலமா ஐயோ ஐயோ என்று புலம்புகிற காட்சி. அதிலிருந்து மீட்கிறதுக்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார். அதிலிருந்து ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசு சிலுவையை சுமந்தார். என்னுடைய சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் இயேசு சிலுவை சுமந்து தீர்த்தார். எத்தனை பேர் நம்புறது எனக்கு தெரியல. இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்டவன் நான். இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுகப்பட்டவர்களை மாற வேண்டும். கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டிகளை மாற வேண்டும். இயேசு வருகிறது சபையை சேர்க்கிறதுக்கு அல்ல, மனவாட்டிகளை சேர்க்கிறதுக்காக தான். இயேசு வருகிறது ராஜாவாக அல்ல, மணவாளனாக வருகிறார். ஒலிவுமலை ஆயத்தமாயிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சகல யுத்தங்களும் சகல காரியங்களும் இயேசு வருகை கூவி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபையை நாம எழும்பணும், சபையை நம்ம மனம் திரும்பணும். இயேசுவின் வருகையில் கைவிடப்படக்கூடாது. நீங்களும் நானும் அப்பா வீட்டுக்கு போனோம். மனுஷனால் கட்டப்படாத ஒரு வீடு நமக்காக ஆயத்தமாயிருக்கிறது. அந்த இடத்துக்கு பிச்சைக்காரன் போனான். இப்ப இவன் மேலே பார்த்து, ஆபிரகாம் பிதாவே, இவனுக்கு இப்பொழுது தெய்வம் யாரும் தெரியல, இப்பதான் செபிக்கிற, ஆபிரகாம் பிதாவே அவனை கொஞ்சம் அனுப்பி வைங்க. யாரு? சொறி பிடித்து நாய்க்களோடு கடந்த பிச்சைக்காரன் லாசருவே கொஞ்சம் அனுப்பி வைங்க. அவன் விரலால் என் நாக்கை கொஞ்சம் ஈரம் பண்ணட்டும். ஆபிரகாம் என்ன சொல்லுகிறது? இவன் அங்க வர முடியாது, நீங்க இங்க வர முடியாது, எங்க நடுவில் பிளர்வு இருக்குது. ஆமென். அப்படியான ஒண்ணு செய், எனக்கு இன்னும் 5 சகோதரங்கள் இருக்குது, அவர்கள் இங்கே வரக்கூடாது. ஒருவன் மரித்து நரகத்திலே போனா அவர் அங்க துடிக்கிறார், ஐயோ என் குடும்பம், என் பிள்ளை, எங்க அப்பா, எங்க அம்மா, என் கோத்திரம், என் தேச மக்கள் யாரும் இங்க வரக்கூடாது. அப்படி நரகத்திலே துடிக்கிறார். இவனும் துடிக்கிறார். 5 சகோதரங்கள், இவனை கொஞ்சம் அனுப்பி வை. முடியாது. அதுக்காக சில ஆட்களை நியமித்திருக்கிறோம். அப்படி அதை அனுப்பி விடுகிறார்கள். என்னை கேட்கிற பெற்றோர்களே, சகோதரங்களே, இந்த நாளில் கர்த்தர் நீங்க கொண்டு வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு தந்திருக்கிறார். இன்று முதல் நம்ம சிந்திக்க வேண்டியது, இப்ப நான் கண்ணை மூடினால் என் ஆத்துமா எங்கே இளைப்பாரும்? உலகம் முழுவதும் நமக்கு இருந்தாலும், பேரும் பெருமை இருந்தாலும் ஆத்துமா நஷ்டப்படுத்த கூடாது. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ சுகமாயிரு, எல்லாவற்றிலும் சுகமாயிரு. அந்த சுகம் எங்க கிடைக்கும்? மேலே போனா மட்டும்தான் கிடைக்கும். அப்போ பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், எந்த ஜீவராசிகளுக்கும் ஆத்துமா இல்லை, மனுஷனுக்கு ஆத்துமா. இந்த ஆத்துமாவை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். ஆனால் மனுஷர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை கல்லெறிந்தார்கள், காரி துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், முடியை பிடுங்கினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், சரீரங்கள் பிற்கப்பட்டது, கடைசி சொல் ரத்தமும் சிந்தப்பட்டது, விழாவிலே வீட்டியால குத்தப்பட்டார்கள். முழுவதும் வேதனை, முழுவதும் காயங்கள். அந்த குரோர சிலுவை யாரால சுமக்க முடியும்? இயேசு எனக்காக சுமந்தார். இயேசு எனக்காக சுமந்தார். இயேசு எனக்காக சுமந்தார். ஆமென். இயேசு எனக்காக சுமந்தார் அந்த சிலுவை. என் பாவங்களை சுமந்தார் இயேசு, என் அக்கிரமங்களை சுமந்தார் இயேசு. இந்த தெளிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவசியமா தேவை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவசியமா தேவை. அப்படி ஒரு சிந்தை வரும்பதா, பரலோகத்தை குறித்த சிந்தை வரும்பதா, அதை குறித்து நம்ம யோசிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம், மரித்து நல்ல ஒரு கல்லறை தோட்டத்தில் நல்ல ஒரு கல்லறை கட்டி அதிலே பெரியவங்களெல்லாம் வந்து நல்லபடியாக அடக்கம் பண்ணி கர்த்தர் ஆத்தும சாந்திக்காக ஜெபித்தால் ஆத்தும சாந்தி கிடைக்கும் நினைக்கிற இல்லை. உயிரோடு இருக்கும்போதா ஆத்மாவுக்கு நீங்கள் வழி தேட வேண்டும். நான் இன்னைக்கு மரித்தால் எங்க போவேன், எங்க இளைப்பாறுவேன்? இதான் நமக்கு தேவை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் நல்ல படிப்புள்ளவர்கள், வேத ஞானம் உள்ளவர்கள், நல்ல ஒரு போதிக்கிற சபை, நல்ல ஆராதனை, நல்ல ஒழுக்கம், நல்ல டிசிப்ளின். எனக்கு செய்தி நேரத்தில் வந்தா போதும் சொன்ன இல்லை, எனக்கும் இந்த ஆராதனை பங்கு பெறணும், நானும் இந்த ஆராதனையை பார்க்கணும்,
என்று சொல்லிதான் முன்னாடியே நான் இந்த இடத்துல வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்க தேவச்சனமே, நாம் ஆராதிக்கிறது மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு சொரூபத்தை நாம் ஆராதிக்கல, எந்த விக்கிரகத்தை நாம் ஆராதிக்கல. நாம் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மரித்த கடவுளை ஆராதிக்க நம்ம வரல, மரித்தும் சதா காலமா உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை பார்க்கறதுக்கு வரக்கூடாது, ஆராதிக்க வரணும். ஆராதனை பார்க்க வந்தவனுக்கு விடுதலை இல்லை, ஆராதிக்கிறவனுக்கு தான் விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆராதனை தான் அற்புதம் நடக்கும். பவுலும் சிலாசும் பாதராத்திரியில சிறைச்சாலையிலே படுத்து சங்கிலிகளால் கட்டப்பட்டு மறுநாள் மரண தண்டனைக்கு ஆயத்தமாயிருக்கிற பவுலும் சிலாசும் பாதராத்திரி வந்த பொழுது சரீரம் முழுவதும் காயம், சரீரம் முழுவதும் வேதனை, சரீரம் முழுவதும் ஆமேன் 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 கொடூரமான அந்த வேதனை அனுபவிக்கிறார். தொண்டை காயுது, வயிறு பசியினால் கை காஞ்சு கிடக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த சூழ்நிலையில ஜெப நேரம் வந்த பொழுது இருவருமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்க முயற்சி எடுத்தார்கள். அவங்க கையிலே டேம்பரன் இல்லை, அவங்க கையிலே மைக் இல்லை, அவங்களுக்கு எந்த மியூசிக் காரியங்கள் ஒன்றும் கிடையாது. அவங்க கை அப்படி அடித்தால் சங்கிலி சத்தம் தான் கேட்கும். ஒரு ஆமீன் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்களேன். சங்கிலி சத்தம் தான் கேட்கும். அந்த 2 பேர் சிறைச்சாலையில பெருங்காவலில் கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு, கால்கள் இதே போன்ற பெரிய மரத்துக்கு ஓட்ட போட்டு அதுக்குள்ளதான் கால் இருப்பாங்க. படுக்க முடியாது, நிற்க முடியாது, ஆமீன் உட்கார முடியாது. கொடூரமான சோதனை. அந்த நேரம் வந்த பொழுதும், ஜெப நேரம் வந்த பொழுது வேதனையை மறந்தார். ஜெப நேரம் வந்த பொழுது சிறைச்சாலையை மறந்தார். ஜெப நேரம் வந்த பொழுது சூழ்நிலைகளை மறந்தார். அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தார். நடந்த சம்பவம் பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு, சிறைச்சாலை அஸ்திவாரம் குலுங்கினது. அடுத்து என்ன நடந்தது? எல்லா கையில சங்கிலிகளும் முறிந்து விழுந்தது. எல்லா அடையுண்ட டோர்களும் ஓப்பன் ஆயிட்டு. ஒரு ஆமீன் சொல்ல முடிந்தா சொல்லிட்டு போங்களேன். எல்லா கைகள் கட்டுகளும் அறுந்து விழுந்தது. எல்லா டோர் ஓப்பன் ஆயிட்டு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் நேற்று சொன்ன ஜெபம் கதவை திறக்கும். ஜெபிக்க கூட சூழ்நிலை அங்க இல்ல. எனக்கு உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு சூழ்நிலை இருக்குது. தோட்டத்திலே போய் ஜெபிக்கலாம், வீட்டிலே ஜெபிக்கலாம், மொட்டை மாடியில ஜெபிக்கலாம், ஆலயத்திலே ஜெபிக்கலாம். நமக்கு ஃப்ரீடம். ஆனா அந்த நேரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். அந்த ஜெப நேரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணி தள்ளி விடுகிறோம். ஆனா இவர்களுக்கு அப்படி அல்ல. இது சிறையானாலும் சரி, மரண தண்டனை ஆனாலும் சரி, விலங்கானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நம்ம பாடிதான் ஆக வேண்டும், நம்ம துதித்துதான் ஆக வேண்டும், நம்ம ஜெபித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துதித்து பாடின பொழுது அங்க கட்டுண்ட அத்தனை கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு கொடூரமான பாவத்தின் சங்கிலியில் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். ஒரு நாள் ராத்திரி என்னை என் மனைவியை அழைத்து கொண்டு பிள்ளைகள் கார்ல சென்னை தாம்பரத்தில் ஒரு பகுதிக்கு போனா, ஒரு ஹோட்டல் வாசலை கொண்டு எங்கள் காரை நிறுத்தினது. என் பையன் சொன்ன, டாடி இதை கொஞ்சம் கவனி சொன்னேன், இதே கொஞ்சம் பாருன்னு சொன்னேன். பார்க்கிறேன், நம்ம கன்னியாகுமரி கேரளா மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அந்த இடத்துல வந்து செய்கிற அட்டூழியம், அட்டகாசம் என்னால பார்த்து பொறுக்க முடியல. நீங்கள் வைத்த முறுக்கி கஷ்டப்பட்டு பாடுபட்டு என் பிள்ளையை படிக்க விட்டிருக்கிறோம், என் பிள்ளை ஒழுக்கமா இருக்கிறான், என் பிள்ளை படிக்கிறான்னு சொல்லி தாயே தந்தையே நீ தூங்க வேண்டிய காலம் இந்த காலம் அல்ல. பிள்ளைகளுக்காக விழித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக நீங்கள் குமர வேண்டும். ராகேல் எப்படி தன் பிள்ளைகளுக்காக புலம்பினேனோ அப்படி நீங்கள் பிள்ளைகளுக்காய் புலம்ப வேண்டும். அந்த காட்சி என்னால பார்க்க முடியல. திரும்பி வந்துட்டோம். மறுபடியும் நாங்கள் கேரளா பாலக்காடு வழி கேரளா போயிட்டு இருக்கிறோம். காரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிள்ளை கார் நிறுத்தினா. ராத்திரி வெடிகால 3 மணி. அப்பா கார்ல இருந்து இறங்காதுங்க, மம்மி இறங்காதுங்க, இதை பாருங்க. எண்ணிக்கை கடங்காத ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஜோடி ஜோடியாக பப்ளிக்கில செய்கிற பாவம் என்னால பொறுத்து கொள்ள முடியல. பெற்றோர்களே, நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் அல்ல. 10 மாசம் அம்மா நீ வயிற்றிலே சுமந்திருக்கலாம், பால் ஊட்டி வளர்த்தி இருக்கலாம். மனப்பூர்வமாய் பிள்ளைகளை நரகத்துக்கு விடக்கூடாது. பிள்ளைகளுக்காக நீங்கள் புலம்பணும், பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், பிள்ளைகளை அன்பாக நேசிக்கணும். தேவையில்லாத கடிந்து கொள்ளக்கூடாது, தேவையில்லாம அடிக்க கூடாது. ஆனா சிக்ஷை கொடுக்கணும். பெரம்பை கையாளாதவன் பிள்ளையை பகைக்கிறான். அப்பா அம்மா கவனி, எத்தனை பேர் பிள்ளை இல்லாம ஏங்குறாங்க, எத்தனை பேர் பிள்ளைக்காக மடிப்பிச்சை கேட்கிறாங்க. எத்தனையோ பேர்கள் தான் அடுத்தவன் பெற்ற பிள்ளை எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்த்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அருமையான செல்வங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை குறித்துள்ள பாரம் உங்களுக்கு வேணும். இயேசு என்ன சொன்ன, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்கள். அடுத்தது யாருக்காக அழணும்? உன் பிள்ளைகளுக்காக அழு. இந்த காலத்தில் பிள்ளைகளை திட்ட முடியாது, ஒரு வார்த்தை நன்மையோ தின்மையோ நம்ம பேச முடியாது, பிள்ளைகளை கொஞ்சம் கோபமா நம்ம பார்க்க முடியாது. பிள்ளைகளை நம்ம எதுவுமே கேட்கக்கூடிய காலத்தில் அல்ல இப்ப நம்ம இருக்குது. நம்ம பிள்ளைகள் எல்லாரும் அடிமை கைதிகளா இருக்கிறோம்.
நெட்டுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் செல்போனுக்கும் நம்முடைய பிள்ளைகள் அடிமை. அந்த அடிமைத்தனத்தின் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டுமானால் பவுலும் சிலாசும் ஜெபித்தது போல, அம்மா அப்பா நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, கட்டுகள் தானாக அறுந்து விழும், தானாக கட்டுகள் அறுந்து விழும். அந்த இடத்திலே அந்த காரியத்தை நான் பார்த்து என் மனைவியால் ஆரம்பித்தது. எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. எனக்கு தெரியும், நானும் பிள்ளை பெற்று வளர்த்துறவன் தான். பிள்ளையை படிக்க வைத்ததுக்கு நான் பெற்ற பாடி எனக்கு தான் தெரியும். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நான் பெற்ற பாடி எனக்கு தான் தெரியும். அம்மா தாயே அப்பா இன்னைக்கு ஒரு கவனமா நான் சொல்றது கவனிங்க. நீங்க பிள்ளைகளுக்கு தேவையெல்லாம் செய்யுங்க, ஆனா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பெற்றோர்களே உங்க பிள்ளைகள் உங்க மடியை விட்டு போக மாட்டேன். ஜெபிக்கிற அப்பா அம்மாவுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் நாசமாய் போக மாட்டேன். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு முள்ளாக அல்ல கிரீடமாய் கர்த்தர் வைப்பாராக. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு முள்ளுகளாய் இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உன் பிள்ளைகள் உங்களுக்கு முள் அல்ல கிரீடமாய் மாறுவா. பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள் நிமித்தம் உன தலையை நிமிர செய்வார் கர்த்தர். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆனபடி அனுதினமும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளை அன்போடு பேச பழகணும். இன்னைக்கு என்னது படிப்பு டியூஷன், படிப்பு டியூஷன். பைபிள் படிச்சாங்களா இல்ல, ஜெபிச்சாங்களா இல்ல, சண்டே கிளாஸ் வந்தாரா இல்ல, யூத் மீட்டிங் வராரா இல்ல, ஜெபம் பண்றாரா இல்ல, அது கேட்கவும் முடியாது. கேட்டா முடிஞ்சு போச்சு. 4 நாள் அவருக்கு பாஸ்டிங் தான், சாப்பிட மாட்டேன், பேச மாட்டேன். சில பிள்ளைகள் குளிக்க மாட்டேன், பல்லு விளக்க மாட்டேன், ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த பிள்ளைகள் திருந்த வேண்டுமானால் உங்க சட்டமோ திட்டமோ ஒண்ணும் இல்லை, ஜெபித்து பாருங்க, கர்த்தர் பிள்ளைகளை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? பவுலும் சிலாசும் ஜெபித்த பொழுது அவங்களுக்கு மட்டுமல்ல விடுதல், சிறையில் இருந்த அத்தனை பேரும் மீட்கப்பட்டது. சிறை கதவுகள் திறக்கப்படும். இன்னைக்கு நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு கடை உண்ட டோர் ஓபன் ஆக போகுது. இதான சொல்ல, ஜெபம் கதவை திறக்கும். பொருளாதார ரீதியில உங்க டோர் ஓபன் அடைஞ்சிருக்கலாம். பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்காக உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், மேல் படிப்புக்காக பணம் இல்லாம இருக்கலாம், திருமணம் செய்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லாம இருக்கலாம், யாரும் உங்களுக்கு உதவியை செய்ய விசாரிக்க இல்லாம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒருவர் மேல இருக்கிறார், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையே. பிள்ளையை தந்தவன் பிள்ளைக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளையை தந்தவன் பிள்ளைக்காக செய்வார். பிள்ளையுடைய படிப்பு ஒழுங்கா இருக்கும், பிள்ளையுடைய எஜுகேஷன் ஒழுங்கா இருக்கும், பிள்ளையுடைய எதிர்காலம் ஒழுங்கா இருக்கும். அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமை சத்தியம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் படித்தோமே யாத்ராகம புஸ்தகத்தில், அது 2 வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமா. உங்க பிள்ளைகள் கேட்க எடுத்து படிங்க அந்த வசனத்தை. யாத்ராகம புஸ்தகம் 12 அதிகாரமா? ஆமா, அதுல இருந்து பாருங்க. உங்க பிள்ளைகள் கேட்கும் என்ன சொல்லணும்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லடா, இதெல்லாம் நீ போய் படியடா, சயின்ஸ்ல வீக்கு, மேக்ஸ்ல வீக்கு, இங்கிலீஷ்ல வீக்கு, போய் படிடா, டியூஷன் எடுறா, அப்படியாங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. படி பாஸ்டர் அந்த வசனத்தை படிங்க. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நித்திய நியாயமாக கை கொள்ள கடவீர்கள். உங்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி, இதான் நித்திய நியாயம். நீங்க படிச்ச வசனம் தான், இதை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் தான் சொன்னபடி உங்களுக்கு கொடுக்க போற தேசத்துல நீங்க போய், உங்களுக்காக ஒரு தேசத்தை, எனக்கு ஒரு தேசத்தை கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். அந்த தேசத்தை நீங்க போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவார்கள். அப்பொழுது உங்க பிள்ளைகள், எல்லா பேரண்ட்ஸும் கவனிக்கணும், பெற்றோர் கவனி. அப்பொழுது உங்க பிள்ளைகள் இந்த ஆராதனை கருத்து என்னன்னு உங்களை கேட்பாங்க. இது என்ன பலி? கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தினை அதம் பண்ணி நம்ம வீட்டை தப்ப பண்ணின பொழுது நீங்கள் பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், யூத் லீடர்ஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஊழியர்கள் சபைக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய கடமை, நம்முடைய தலைமையில் விழுந்த கடமை. இன்னைக்கு பாதராத்திரி சங்காரம் வரப்போகுது. எகிப்தியனே தலைச்சன் பிள்ளைகளை, தலைச்சன் மாடுகளை அழிக்க போகுது. எகிப்தின் தேசத்திலே பிச்சைக்காரன் முதல் எகிப்து ராஜா அரமனை வரையிலும் மரணம். எங்கு பார்த்தாலும் மரணத்தினுடைய கூக்கல், மரணத்தினுடைய புலம்பல். மரணம் இல்லாத ஒரு வீடும் இல்லை.
தலைச்சன் மிருகங்கள் செத்து கிடக்குது. ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினுடைய அடையாளம் உள்ள ஒருத்தன் வீட்டில் என்ன இல்லை சொல்லுங்களேன் கொஞ்சம்? மரணம் இல்லை. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல உங்க வீட்டில் அடையாளம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல உங்க நெத்தியில் அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்க நெத்தியில அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்க வீட்டில் அடையாளம். அதனாலதான் கொரோனாவை நீங்களும் நானும் தப்புவித்தோம். எத்தனை மரணம் நமக்கு வந்தது, எத்தனை ஹார்ட் அட்டாக் வந்தது, எத்தனை பைபாஸ் ஆபரேஷன் நடந்தது, எவ்வளவு சீரியஸ் முடிந்தது சொல்லியும் இன்னும் நான் உயிரோடு இருக்க காரணம் என்ன? அந்த ரத்தம் என்னை பாதுகாக்குது. சங்காரன் என்னை தொடவில்லை, மரணம் என்னை அணுகவில்லை. ஏன்? இயேசு மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார், மரணத்தின் பாதலத்தின் திறவுகோலுடையவராய் இருக்கிறார். இந்த சத்தியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் எங்க சபைக்கு கற்றுக் கொடுக்கிறது, குடும்பமா தாயும் தகப்பனும் பிள்ளைகளுமா உட்கார்ந்துட்டு பைபிள் சம்பந்தமா கலந்து பேச வேண்டும். அதுல மிக முக்கியமான கொஸ்டின், ஒருத்தரை பார்த்து நம்ம பரலோகம் போகுமா, நம்ம பரலோகம் போதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குதா என்று புருஷன் மனைவி பிள்ளைகள் ஒருத்தர் மாறி மாறி கேட்கணும். அப்படி தடைகள் இருந்தால் அவர்கள் அதை சரிப்படுத்த வேண்டும், அவர்கள் அதுக்கு கிளியர் பண்ண வேண்டும். என்னென்ன குறைகளோ அவங்க அதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிதான் நான் பிள்ளைகளுக்கு சபைக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். ஆனபடி எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் எங்க இருந்தாலும் என் சபையின் மக்கள் பரலோகம் வருவாராக. அப்படி ஜீவனை கொடுத்து சபையை வளர்க்கிறோம், உயிரை கொடுத்து சபையை வளர்க்கிறோம். ஒருத்தரும் நரகத்தில் போகக்கூடாதப்பா, ஒருத்தரும் அழிஞ்சு போகக்கூடாதப்பா. குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரு சொன்ன இந்த வார்த்தை? ஜோஷுவா சொல்லுகிறார், தகப்பன்மார்களே நீங்கள் எடுக்கிற தீர்மானம் இதுதான், நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரை சேவிக்க வேண்டும். அவரை சேவிக்கிறவன் தான் பரலோகம் போக முடியும், அவரை அறிந்தவன் தான் பரலோகம் போக முடியும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன் தான் பரலோகம் போக முடியும், அவருடைய சித்தம் செய்கிறவன் தான் பரலோகம் போக முடியும். அப்படி இந்த நாட்களில் நம்முடைய சிந்தைகள் அப்படி மாற்றணும். நான் மரித்தால் எங்க போவேன், எனக்கு எங்க இளைப்பாறுதல் கிடைக்கும்? ஆமீன். நம்ம அங்கெல்லாம் கொஞ்சம் 5 சென்ட் 10 சென்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, அருமையான கல்லறை தோட்டம் நம்ம தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அல்ல நமக்கு முக்கியம். நான் சொல்றது கவனிக்கணும். நான் இப்ப மரித்தால் என் ஆத்துமா எங்க இளைப்பாறு? மரிக்கும் இதோட ஜீவன் போகுது, இந்த மண்போடி இந்த பூமியில் தான் இருக்கும். ஆதாமை பார்த்து மண்ணில் எடுத்தபடி மண்ணுக்கு திரும்ப இதை வறுத்து சாப்பிட முடியாது, இதை உப்பு போட்டு காய வைக்க முடியாது. ஆமீன். மீன் விற்காம இருந்த மீன்காரிகள் உப்பு போட்டு காய வச்சது கருவாடாக்கும். மீனே காட்டிலும் விலை கருவாட்டுக்கு இருக்கிற விலை இந்த மாம்சத்துக்கு கிடையாது. ஒரு பெரிய மருத்துவ நிபுணர் சொன்ன வார்த்தை, ஒரு மனுஷன் மரித்த சேட்சம் புணமான பிற்பாடு அவனை உருக்காலில் உருக்கெடுத்தினால் 2 ரூபாய் 90 வயசோட சரக்கு தான் இந்த பாடியில் இருக்குமா மரித்த பிற்பாடு. அப்படிப்பட்ட விலை இல்லாத இந்த மண்ணுக்கு தான் போக போகுது. நம்ம மல்லடிக்கிறது, ஓடுறது, உழைக்கிறது, கஷ்டப்படுறது, கண் விழிக்கெல்லாம் மண் இந்த சரீரத்துக்காக தான். சரீரம் வேணும், சரீரம் பலனாயிருக்கணும், சரீரம் சுகமாயிருக்கணும், நல்லதுதான். ஆனா உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன பண்ண வேண்டும்? சுகமா. ஆத்மா பாவம் செய்தால், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து நீக்குவ கொடுக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை உருவாக்குறதுக்கோ, ஒரு சமுதாயத்துக்கு தலைவனாய் இருக்கிறதுக்கோ, ராஜாவாய் இருக்கிறதுக்கோ இயேசு வரல. இயேசு கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, மாம்சமான யாவருக்கு ஒரு தெய்வமாய் இருக்கிறார். எந்த குல கோத்திரத்தை நீ வாழ்ந்திருந்தாலும் மாம்சமான யாவருக்கும் என் தெய்வம் தான் உண்மை என்பதுதான் சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை சத்தியம் எத்தனை பேர்? என்ன செய்திக்குள்ள இறங்கல, எனக்கு டைம் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலையில உங்களோட நான் பேச ஆயத்தமா இருக்கிறேன். நான் நம்புறேன் மாலையில் நீங்க எல்லாரும் வருவேன் நினைக்கிறேன். மாலையில் நான் பிள்ளைகளுக்காக பெருசலா ஜெபிப்பேன். மாலையில் திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன், வேலை இல்லாத மக்களுக்காக நான் ஜெபிப்பேன், முதியவர்களுக்காக நான் ஜெபிப்பேன், பிணியாளிகளுக்காக நான் ஜெபிப்பேன். ஒரு பெரிய நாள் நேக்கு வெடிய நான் இங்கே இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறேன். இந்த சபையான் தோட்டத்தில் ஒரு வேலை பிரசங்கியாரா வரல, ஸ்பீக்கரா வரல, இந்த சபையான் தோட்டத்தில் வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்க எல்லாம் தோட்ட வேலைக்காரர்கள். தோட்டத்தில் வேலை செய்கிறவன், களையை பிடுங்கிறவன், களையை வெட்டுறவன், அதுக்கு எரு போடுறவன், தண்ணி ஊத்துறவன், வளர செய்கிறவன், காக்கிறவன், அதான் எங்களோட டியூட்டி. எங்களை நம்பி தந்த பிள்ளைகளை கொண்டு மேலே ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் உக்கிரானக்காரன் கணக்கு கேட்பாராக. ஒவ்வொரு ஆத்துமாவை குறிச்சும் கணக்கு கேட்பாராக. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சிங்கிள் பைசாய்க்கும் ஊழியக்காரன் கணக்கொப்பு வித்துதானாக வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்து கணக்கொப்பு வித்துதானாக வேண்டும். அதான் நல்ல உக்கிரானக்காரன். வயிற்றுக்கோ பேருக்கோ பணத்துக்கோ அல்ல ஊழியம், பரலோகம் போவதுக்கு தான் ஊழியம். அதுதான் நம்ம தேடணும்.
உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமா நஷ்டப்பட்ட என்ன லாபம்? அங்க பாருங்க, நான் முடிக்க போறேன். பாதுராத்திரியில அவர்கள் மட்டுமல்ல விடுதல், சிறைச்சாலை தலைவன் தூக்கம் எழுப்பி பார்த்தா எல்லா டோரும் திறந்து கிடக்குது, எல்லாரும் எழுப்பி நிக்குது. அவன் பட்டயத்தை எடுக்கிறான், தன்னைத்தானே உருவை குத்தி சாகும் பொழுது பேதுரு என்ன சொன்ன, நீ உனக்கு எந்த கேடு வர வைக்க கூடாது, நாங்க யாரும் ஓடி போவில்லை, இங்கதான் இருக்கிறோம். இதுக்கு பாருங்க, சில எலெக்ஷன் நிபந்தனைகள் எல்லாம் போட்டிருக்குது. அடுத்த எலெக்ஷன்ல நாங்க வந்தா என்னென்ன செய்ய போறோம் சொல்லி எல்லாம் நிபந்தனை கொடுத்திருக்கிறான். நான் தைரியமா லைவ்ல சொல்றேன், யாரு வந்தாலும் சுவிசேஷத்தின் டோர் யாரும் அடைக்க முடியாது, சுவிசேஷத்தை யாரும் கொலைக்க முடியாது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போகும், எவன் மேல் இந்த கல்லு விழுகிறவனை நசைக்கி போடுற சத்தியம்தான் நம்ம கைவசமா இருக்குது. நமக்கு சிறைச்சாலையில் ஆராதிக்க தெரியும், ரோட்டில் ஆராதிக்க தெரியும், மரத்தடியில் ஆராதிக்க தெரியும், பாறைகளுக்குள்ளே போக்கான் ஆராதிக்க தெரியும். ஆராதிக்கிறவன் எங்க இருந்தாலும் ஆராதிப்பான். இதே போன்ற கட்டிடம் வேணும், இதே போன்ற வசதி வேணும், ஏர் கண்டிஷன் வேணும், ஆராதிக்கிறவன் கேட்க மாட்டான். அவன் எங்குமே ஆராதிக்க ஆயத்தமா இருப்பான். ஆராதிக்கிறவனுக்கு விடுதலை உண்டு. ஆராதனை கதைகளை திறக்க வைக்கும், ஆராதனை சங்கிலிகளை முறிக்க வைக்கும், ஆராதனை எல்லா சட்டத்திட்டங்களை தலைகீழா மாற்றும். இப்ப அவன் ஓடி வருகிறார், ஆண்டவன் மாறரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்டிருக்க வேண்டியது, ஆண்டவனே நான் ரட்சப்படுவதற்கு தப்புவிக்கிறதுக்கு என்ன, நாளைக்கு எனக்கு சிறதண்டனை தான், நான் லஞ்சம் வாங்கி உங்களை கலற்றி விட்டான்னு சொல்லி என் வேலை பறி போக போகுது, என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க போகுது, எனக்கு மரண தண்டனை வரப்போகுது, நான் என்ன செய்யணும்? அப்படி கேட்கல, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது கேட்ட ஆலோசனை கொடுத்து நேரம் வெளுக்கிறதுக்குள்ள பாதுராத்திரியில சிறைச்சாலை தலைவனுக்கு ஞானஸ்நான ஆராதனை முடிந்தது. பாஸ்டர் சொன்ன, ஈஸ்டர் அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க வாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்த ஈஸ்டர் பார்க்கலாம், அடுத்த ஈஸ்டருக்கு இருப்பேன் எனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா அடுத்த ஈஸ்டர்ல நான் ஞானஸ்நானம் எடுக்க போறேன், அடுத்த ஈஸ்டர் நான் வரேன்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க. இன்னைக்கு இருக்கிறதே பெரிய கிருபை தான். வீட்டில் போய் சேருவேன யாருக்கு தெரியும்? ஆமே, வெள்ளத்தின் குமிழ போலதான் நம்முடைய ஆயுசு, ஒரு நிழலு போலதான் நம்முடைய ஆயுசு, ஒரு கதை போலதான் நம்முடைய ஆயுசு, தரையிலே கொற்ற தண்ணிக்கு சமம் நம்முடைய ஆயுசு, ஒண்ணுமே ஒரு சொப்பனம் மாதிரி நம்முடைய ஆயுசு. இன்னும் இருக்கிறோம், அதான் கிருபை. இப்ப பேசுகிறோம், அதான் கிருபை. இப்ப எழும்புற உட்கார்ற, அதான் கிருபை. கிட்னி ஒர்க் ஆகுது, கிருபை. ஹார்ட் ஒர்க் ஆகுது, கிருபை. எல்லா ரத்த நாளங்களும் வேலை செய்தாதான் கிருபை. என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை உன்னை காக்கும், அந்த கிருபை உன்னை வழி நடத்தும். நான் இன்னும் பைபிளை திறக்கல, செய்தி எடுக்கல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தாழ்மையான ஒரு வேண்டுகோள், நம்ம எல்லாரும் பரலோகத்திலே சந்திக்கணும். ஆமே, என்னை நல்லா உபசரிச்சிங்க. நான் நேற்று பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், நான் போகாத ஊர் கிடையாது, போகாத ராஜ்யங்கள் கண்ட்ரிகள் கிடையாது, போகாத சபைகள் கிடையாது, உலகம் முழுவதும் நான் போயிட்டு வரேன். பெருமைக்கு சொல்லல, இந்த மாதிரி ஒரு விருந்து வீடு வீடா கொண்டு போய் எனக்கு கொடுத்தது இதுதான் முதல். இதான் முதல். ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு என்னை கனம் பண்றாங்க, எனக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்து என்னை நேசிக்கிறாங்க. நான் தங்குற வீட்டில் எனக்கு எந்த குறையும் அவங்க வைக்கல. என்னை கூட்டிட்டு வர போறவங்க எல்லாம் உத்தரவாதத்தமா, டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை, என் பொண்டாட்டி இது வரைக்கும் என்னை ஃபோன் இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே கள்ளி ஒரு ஃபோன் கூட பண்ணி விசாரிக்கவே இல்லை. ஆனால் டாக்டர் இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் என்ன கேட்குறான். 46 வருஷம் முடிந்து இன்னைக்கு 47ஆம் வருஷத்துக்குள்ள நாங்கள் காலு வைக்கிறோம். ஒரு நாள் நான் அவளை அடிக்கல, அவளை இப்போ இந்த லைவ்ல பார்த்துருவாங்க. ஒரு நாள் நான் அவளை அடிக்கல, அவளும் என்னை திரும்பி அடிக்கல. நம்ம வசனம் சொல்றது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்களா, ஆமைக்கு குலிக்கு. சரி, இன்னைக்கு எத்தனை ஆம்பளைங்க தான் அடி வாங்குறாங்க. அண்ணமார் என்ன தப்பா நினைக்க கூடாது, அப்பா மார்கள் எல்லாம் இன்னைக்கு ஆம்பளைங்க தான் அடி வாங்குறாங்க. நான் தான் மகளிர் சங்கத்திலே தலைவி, நான் தான் செக்ரட்டரி, நான் தான் ஊருக்கு நேதாவு. அது வீட்டில் வச்சுக்கோ. புருஷன் மேல கை சூண்ட உனக்கு உத்தரவாதத்தம் கிடையாது, புருஷன் மேல விரல் சூண்டதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. புருஷனை கனம் பண்றவதான் புத்தியுள்ள ஸ்திரீ, மனைவியை கனம் பண்றவதான் புத்தியுள்ள புருஷன். பெற்றோரை மதிக்கிற பிள்ளைகளை தான் தீர்க்காயுசோட ஐஸ்வர்யமா கனமா இருப்பாங்க, தான் புத்தியுள்ள பிள்ளைங்க. பெற்றோரை பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோர் தான் புத்தியுள்ள பெற்றோர்கள். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே, இதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம வரட்டுமே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டுமே, கர்த்தர் நம்மளை கனப்படுத்தட்டுமே. நான் தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன். உங்க சபையை நான் மறக்க மாட்டேன், உங்க பாஸ்டர்களை நான் மறக்க மாட்டேன். உங்க தலைமை போதகர் எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம். மற்ற எல்லாரும் அப்படிதான், ஆனாலும் அவர் என்னோடு கூட இருந்து எவ்வளவு என்ன பாசம் காட்டி என்னோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு கனம். சில கண்டுக்காத விட்டுருவாங்க.
நான் இதே போன்ற அநேக பெரிய பெந்தகோஸ் அல்லாத சபைகள் நான் பேசியிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு CSI டவுன் சர்ச்சில் 6000 குடும்பம் 4 நாள் அங்கே பேசியிருக்கிறேன். இப்போ அவங்க பப்ளிக் மீட்டிங் வைக்கிறாங்க. தொடர்ந்து CSI சபைகள் நான் பேசிட்டு வரேன். இந்த மரியாதை எனக்கு எங்குமே கிடைச்ச கிடையாது. நான் பெருமைக்கு பேசுறதில்ல, தயவு செய்து மன்னிக்க வேண்டும். தேவனுக்கு பயந்தவன் மற்றவங்களை நேசிப்பார். தேவனுக்கு பயந்தவன் மற்றவனை கனம் பண்ணுவார். ஒரு எளியவனை கனம் பண்றது கர்த்தரை கனம் பண்ற மாதிரி, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற மாதிரி. ஆனபடினால இது கிறிஸ்துவின் அன்பு. இது நம்மளை விட்டு பிரிக்க முடியாது. என்னை அந்நியனா நினைக்காது, நானும் உங்களை அந்நியரா நினைக்க மாட்டேன். நம்ம ஒரு அப்பாவுக்கு பிள்ளைங்க, ஒரு வீட்டுக்கு போக போறோம், ஒரே சத்தியத்தை சுமக்கிறோம், ஒரே சத்தியத்தை கேட்கிறோம். இந்த சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மாலையில் உங்களை எல்லாரும் எதிர்பார்க்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், வெடிய 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 உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம். என் சரீரத்தில் பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உங்களுக்காக ஜெபித்து விடுதலை வாங்கி தந்து தான் நான் வீட்டுக்கு போவேன். அதுக்காக தான் தெய்வம் என்னை அனுப்பியிருக்கிறாங்க. ஆனபடி கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி பெரிய அற்புதத்தை செய்வாராக. ஜெபத்தோடு வாங்க, ஆவலோடு வாங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். வாய்ப்பளித்த பாஸ்டருக்கும் மற்ற சபைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.